எனக்கு 38 வயசு டாக்டர். எந்த ஒரு விஷயத்தையும் 2-3 தடவை உறுதிப்படுத்த முயற்சிப்பேன். உதாரணமா வீட்டு கதவை பூட்டிட்டு வெளியில போகும்போது பூட்டித்தான் இருப்பேன். ஆனா கொஞ்சம் போயிட்டு திரும்ப பூட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறது. தண்ணீர் டேப் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனா அது க்ளோஸ் பண்ணி இருக்கிறனா இல்லையா அப்படின்னு குழம்புறது. இப்படி ஒருவித சந்தேகமான குணம் இருக்கு டாக்டர். இது ஏதாவது உளவியல் தாக்கத்தின் வெளிப்பாடா டாக்டர்? இப்படியான பழக்கத்தை நிறுத்த என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவருக்கு இருக்கிற பிரச்சனை நாங்கள் ஆங்கிலத்திலே obsessive compulsive disorder அல்லது சாதாரணமாக OCD என்று சொல்கின்ற ஒரு சிறு பிரச்சனை. இது நோயாக எப்ப கருதப்படும் என்று சொன்னால் இதனாலே உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய இயலாமல் போகிறது, அல்லது இதனாலே மற்றவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. நீங்கள் வீட்டிலே உங்களுடைய அம்மாவையோ அல்லது கணவரையோ அல்லது மற்றவர்களையோ அடிக்கடி செக் பண்ணுங்கள், அதை பாருங்கள் இதை பாருங்கள் என்று அவர்களுக்கு கரைச்சல் கொடுக்கிறீர்களா, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு கரைச்சல் கொடுக்கிறீர்களா? பாடசாலைக்கு புத்தகத்தை அனுப்பினால் திருப்பி எடுத்து திருப்பி சரியாக அடுக்கு, நீ மறந்து ஏதாவது பிழையா விட்டுருப்பா என்று 2-3 தரம் செய்ய வைக்கிறீர்களா? அப்படியானால் இது அந்த நோய் நிலையாக கருதப்படும். ஓரளவு இருக்கிறது என்று சொன்னால் அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இது அநேகமாக எங்களுக்கு ஒரு 17-18 வயசிலேயே ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் அதற்கு முன்னும் ஆரம்பிக்கலாம். இதற்கான காரணங்கள் என்று சொன்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. எங்களோட சிந்தனை முறையிலே இருக்கக்கூடிய சில தவறுகள், சில மாற்றக்கூடிய சில தவறுகள் தான் இதற்கு காரணம். அவற்றை நீங்கள் மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக இதிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுவது ஈஸியா சுகமாக இருக்கும். நீங்கள் முதல் தரம் மூட்டிவிட்டு வரும் பொழுது உங்களுடைய மூளை கேட்கும், நீ சரியாக பூட்டினாயா? நீங்கள் உங்களுக்கு இந்த 2-3 தரம் செக் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயம். நீங்கள் அதை நிறுத்தத்தான் முயற்சி செய்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு நீங்களே என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், ஓம் நான் 100% பூட்டி விட்டேன், எனக்கு நிச்சயமாக தெரியும் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அதிலிருந்து வெளியாலே வர பார்க்கிறீர்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது உண்மைதானா? உங்களுக்கு 100% கூற முடியுமா நீங்கள் அதை மூடிவிட்டீர்கள் என்று? 100% உங்களுக்கு கூட முடியுமா நீங்கள் அந்த டப்பை மூடினீர்கள் என்று? முடியாது. ஆகவே நாங்கள் 100% உறுதியாக இல்லாத ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லிவிட்டு நாங்கள் வெளியிலே வரும் பொழுது எங்களது மூளை கண்டுபிடித்து விடும், நீ பொய் சொல்கிறாய், போய் திரும்பி பார். சோ நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை செய்வதற்கு ஒரு காரணம் உங்களுக்கு நீங்களே பொய் சொல்லி இதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து கொள்வது. சோ முதலாவது, நீங்கள் டப்பை மூடிவிட்டு வரும் பொழுது உங்களுடைய மூளை கேட்கும், நீ சரியாக அதை மூடினாயா? அப்ப நாங்க சொல்ல வேண்டிய மறுமொழி, மூடினன், பட் 100% எனக்கு நிச்சயம் இல்லை, பரவாயில்லை, நான் திருப்பி போய் பார்க்க போறதில்ல, தண்ணி போனா பரவாயில்லை, திருப்பி வரக்குள்ள நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கதவை மூடினதுக்கும் நீங்க சொல்ல வேணும், நான் மூடினான்னு நினைக்கிறேன், எனக்கு 100% நிச்சயம் இல்லை, தச்சிலா மூடுபடாம இருந்தா பரவாயில்லை, வாரது நடக்கிறது நடக்கட்டும். அதுதானே உண்மை. ஏனென்றால் நான் செய்த ஒரு விஷயத்தை 100% நான் செய்தேன் என்று சொல்வது மிக கடினம். ஆகவே இந்த உண்மையை நீங்கள் ஒத்துக்கொள்வது மிக முக்கியமான விஷயம். அப்ப நான் 100% செய்து விட்டேன், இது சரி, எனக்கு 100% நிச்சயம் நான் இதை சரியாக செய்து விட்டேன் என்று நினைத்து கொண்டு நீங்கள் வெளியால வரும்பொழுது நிச்சயமாக உங்களது மூளை இல்லை, நீ 100% நிச்சயம் என்று சொல்கிறாய், நான் அதை நம்பவில்லை, மீண்டும் போய் செக் பண்ணு. ஓ, நான் 100% இல்லை என்றதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னார். அதுதானே உண்மை. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொன்னால் இந்த திரும்பி நாங்கள் போய் செக் பண்ண வேண்டிய விஷயம் நடக்காது. சோ இதே முயற்சி செய்து பாருங்கள். ஆமா, நான் ஏதோ மூடினேன்னு நினைக்கிறேன், ஆனால் 100% மூடாமல் இருப்பதற்கு, சில வேளைகளிலே சரியாக மூடாமல் இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதானே உண்மை. அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த செக் பண்ற இதை குறைக்கலாம். மற்றது, உலகத்தை கருப்பு வெள்ளையாக பார்ப்பது, மூடி இருப்பது திறந்திருப்பது. சில வேளையில் நீங்கள் அரைவாசி மூடி இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த நிச்சயமற்ற தன்மையோடு நாங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். எல்லாம் நிச்சயப்படுத்தி நாங்கள் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போக முடியாது. நிச்சயமான பிறகுதான் நான் அடுத்த வேலைக்கு போகிறேன், இதை சரியாக முடித்து விட்டுத்தான் போகிறேன் என்றால் நாங்கள் வாழ முடியாது. உலகம் நிச்சயமற்றது, அது பரவாயில்லை. இந்த மனப்பாங்கை வளர்த்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு இதிலிருந்து வெளிவருவது இலகுவாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள்.